தான் பார்க்கணும். என்ன அந்த நாசர்காரனை பார்க்க கூடாது. எவ்வளவு பவர் ஓட்டு அப்பா பவரையும் அள்ளி பூசிக்கிட்டு வெளில வந்திருக்கேன். நீ என்ன அங்கிட்டு திரும்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிற? நான் ஒரு இடுப்பை ஆட்டினா நீ என்ன அங்கிட்டு அடிச்சுட்டு இருக்கிறிய? மச்சான் இது வரைக்கும் அவரை பார்த்து அடிச்சல்ல, இப்ப என்ன எங்க வீட்டுக்காரையும் பார்த்து அடிக்கணும். பிளாஸ்டிக்கோட எடுத்தே சத்தியமா ஒரிஜினல் தான் காட்டி ஒன்றை கொடுத்துட்டு போயிருவேன். என்ன பண்றது? பிளாஸ்டிக் உடம்பு எடுத்து ஏமத்த கோமாளியோட ஏமத்த அடடட ஏமத்த ஏமாளியோட ஏமத்த பிளாஸ்டிக் உடம்பு எடுத்து ஏமத்த கோமாளியோட ஏமத்த அடடட ஏமத்த ஏமாளியோட ஏமத்த கோமாளி சுத்துப்புள்ள தண்ணிக்கு போறேன் தங்க வந்தில்லாலோ சுத்துப்புள்ள தண்ணிக்கு போறேன் தங்க வந்தில்லாலோ அதை விட என்ன எரிச்சலா வருதுன்னா, 10:30 மணிக்கே தூங்குனா இந்த நாத்தனா கரையில வெஸ்ட் வச்சு கொண்டுரு எந்திரி. எனக்கு பிடிக்காது மாமியார் நாத்தனார் தான். இவர் தாண்டி ஆத்துக்காரி இப்படி தூங்குறாரு. எந்திரி. நாடகமா பார்க்க வந்து எங்க விடிய விடிய படுத்து கிடக்க போறீங்கள பாக்குற? எங்க ஆத்துக்காரர் சூப்பரா இருக்காரா? எப்படி இருக்காரு பத்தியா? நல்லா இருக்க? 2 பேரும் உட்கார்ந்து நேத்து தான் இப்படி கச்சேரி நாடகம் பார்த்துட்டு தூங்கணும். அதே நினைப்புல ஒத்தாலமா தூங்குனா எப்படி? அதான் நீ வந்துட்டியல்ல. எப்படி இருக்காரு பத்தியா? ஆளு தூக்கம் இருந்தாலும் பிடிச்சா இப்படி பிடிக்கணும். ஆமா, உன்னைய பிடிச்சி என்ன மஸ்துக்கு எங்கேயும் போக முடியாது. எதுக்கு தான் கேக்குறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இது என்னது குழந்தை இப்படி தூங்குனாரு எழுப்பினா நான் இப்படி கட்டிக்கு போட்டது எழுப்பிடலாம். இது முழுசா கிடக்கு மாதிரி இருக்கு. எனக்கு என்ன செய்ய? மச்சாங்க நான் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, பக்கத்து ஊருக்காரி தான். தூக்கி உள்ள சாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? படுத்துக்கிட்டு பார்க்கணும், தூங்கக்கூடாது. பார்க்குறிய இப்போ என்ன சொல்லிட்டு போன நாத்த நகரையில் இதில் ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டு நடக்கிறிய. அரியா சின்னாகா எங்கே வரவே இல்லை? வரவேல வரமாட்டாளா? வருது வருது வந்துருச்சா? வருவா மேலே குத்தி கீழே குத்தி மூக்கு என்ன பண்ணுறது? இந்த மேக்கப் போடுறதுன்னா 35 ஊக்கு குத்துனாதான் இப்படி நிற்கிது. இல்லைன்னா தூக்கிட்டு ஆடினோம்னா கீழே பொத்துன்னு விழுந்துரும். அடியே அடியே ஐயோ என்னடி ஓவர் ஆட்ற அலப்புற மினுக்குற சிலுக்குற குளுக்குற என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல? சத்தியமா அவளை சந்திச்சு 2 வருஷம் ஆகுது. கடவுள் புண்ணியத்துல ராசேஷ் இங்க வந்து எங்களை சேர்த்து விட்டுருக்கு. ஏண்டி என்னடி எத்த தண்டி வார்த்தை கேட்கிறா பாரு என்னை பார்த்து. என்னடி பண்ற? அடியே என்னடி ஓ சவுண்டோட என் சவுண்ட் எல்லாமே கூட இருக்கும். யாவை வச்சுக்க. ஏண்டி என்னடி ஏன் புருஷன் நைட்டுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம சம்பாரிச்சு சேலை ஜாக்கெட்டு நகையெல்லாம் வாங்கி கொடுத்து போட்டுக்கிட்டு இத்தனை வருஷமா ஆடுனே என்ன பண்றீங்க? கெரகா வருஷம் ஏதாவது ஒண்ணு மாத்தணும்னு தாவணி படைய வாங்கி கொடுத்து தூக்கவும் முடியல, கீழே இழுவுறது. அது பாட்டுக்கு சேலையை கட்டிக்க வேண்டியதாடி பொம்பளையா அடக்க அடக்கமா. அப்படிதான் இத்தனை வருஷம் ஆடுனே தாடி இப்படி வாங்கி கொடுத்துருக்காரு எங்க ஆத்துக்காரரு. உன்கிட்ட சொன்னபடியே முகரில இடிப்பேன். நான் சேலை வாங்கி கொடுனா இந்த தாவணி வாங்கி கொடுக்க பத்தியா? யாரு அது? இதாண்டி தாய் மாமே. உங்க மாமாவா? ஆமா. இப்படி யா உட்கார்ந்துருக்கா தெரியுமா? என்னை 15 வருஷமா வச்சிருந்தாரே இவருதான். 15 வருஷம் தானா? ஆமா வச்சிருந்தாரு. சரி கம்மியா. எப்படி வச்சிருந்தாரு தெரியுமா? எப்படி வச்சிருந்தாரு? ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு. வீட்டை விட்டு வெளில போக விடாம காலைல எந்திரிப்பாரு, வேலைக்கு போயிருவாங்க. எனக்காக உழைச்சு இருட்டோட வீட்டுக்கு வருவாரு. தேஞ்சு போயிட்டாரு, ரொம்ப காஞ்சு போயிட்டாரு. என்ன பண்றது? கேளுடி சொல்லடி. இருட்டோட வருவாருல்ல, எனக்காக பாசமா ஆசையா என்னென்ன வாங்கிட்டு வருவாரு தெரியுமா? என்னென்னடி வாங்கிட்டு வருவாரு? காடை, கௌதாரி, கோழிக்கறி, கோழி முட்டை, ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. என்ன மக்கா அப்ப என்ன? அதான் அன்னைக்கு 1/2 கிலோ கறியில 2 குண்டு கிடைச்சது. என்னத்த அது ஆட்டுக்கறி இல்ல? அது என்னவா இருக்கும்? அது தெரியாது.
ஆமாம் அது என்ன ஆமா தூங்கி முடிச்சது வெறி கொண்டு இருக்கேன் நல்லா காய்ச்சி போட்டேன்டி அந்த 2 கொட்டையை அப்படியே கடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அவர் பாட்டுக்கும் கீழே துப்பவே மாட்டேன்ட்டாரு நல்லா சமைச்சு போட்டேன் சாப்பிட்டுட்டு அவர் பாட்டு தூங்கிட்டாருக்கா தூங்கதானே செய்வாங்க வயிறு நான் மண்ணையா திங்க வருஷம் 15 வருஷமாவா என்ன தூங்குறது எந்திரிக்கிறது வேலைக்கு போற தூங்குறது இப்ப நான் என்ன பண்ணுவேன் இவர் நினைச்சு நினைச்சு மாமா வருவாங்கன்னு மல்லாக்கப்படுத்திருந்தேன் அழகு மாமா தங்க மாமா கைய மேல போடு கைய மேல போடணும் இங்கே படுத்துக்கிறீங்க மாமா வருவாங்கன்னு மல்லாக்கப்படுத்திருந்தேன் மல்லாக்கப்படுத்திருந்தேன் மாமா ஏ மாமா மாமா வருவாங்கன்னு மல்லாக்கப்படுத்திருந்தேன் மல்லாக்கப்படுத்திருந்தேன் மாமன காணலையே ஏண்டி எங்கடி போனாரு மாமே விட்ட மாடு மிதிச்சிருச்சு அச்சச்சோ அதோட மாமே மைய வேண்டாம் இதை மிதிச்சு வச்சு நம்ம என்ன குடும்பம் பண்ண முடியும் நினைச்சுக்கிட்டு இப்ப எந்திரிச்சு 10 நிமிஷம் உட்காரு எனக்கு பிடிக்காது இப்படி படுத்துக்கிட்டு மல்லா கடந்தனாக்கு இது யாரு தெரியுமா அது மாமே மையன் பிடிக்காம வீட்டுக்கு வந்ததுமே சரி போயிட்டு போகுது அது கடந்துட்டு போகுது சரி நம்ம அத்தை மையனை வச்சுக்கிறோம்னு இவரை வச்சிருந்தேன்டி உங்க மச்சானே இது அத்தை மையன் என்ன வேணும் ஐத்தான் காலைல விட்டு போயிட்டான்னு போய்கிட்டே இருப்பேன் 4 வருஷம் தானே வச்சிருந்தாரு 4 வருஷம் ஆனா பாடா படுத்திட்டாரு மனசே ஏண்டி என்னடி பண்ணாரு இப்படி மல்லக படுத்துட்டு எந்திரிக்க முடியாத மாதிரி கல்யாணம் பண்ணனக்கே விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அவர் பாட்டுக்கு இவர் தேடி தேடி ஐத்தா வருவாங்கன்னு ரொம்ப அகலமாக படுத்திருந்தேன் அடக்க அடக்கமா இருந்தீ பொம்பளையா நான் படுத்திருந்த விதி என்ன பண்றது எத்த தண்ணி தூக்கி எங்கிட்ட எறிகிற ஐத்தா வருவாங்கன்னு அகலமாக படுத்திருந்தேன் அகலமாக படுத்திருந்தேன் ஐத்தா கடிச்சு கிடக்குறேன் ஐத்தா விட்ட ஆடு கடிச்சிருச்சு என்னடி எங்க மாடு வீசிருச்சு ஆடு கடிச்சிருச்சு கடிச்சாலும் பரவாயில்லடி கொத்து நினைச்சு கொலையோட தூக்கிட்டு போயிச்சு அத்தோட அத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் சரி வந்துட்டேன் வந்து 6 மாசம் இருந்து பார்த்தேன் என்னால இருக்க முடியல உன்னால இருக்க முடியுமா ஒரு பொம்பளை சும்மா இருக்கலாமா நீ சொல்லு மச்சான் இருக்க முடியுமா எத்தனை வருஷமா சும்மா இருக்கிறது நான் ஒருத்தரை லவ் பண்ணேன் லவ்வா ஆமா காதலிச்சியா காதல் யார் தெரியுமாடி கொத்தனார நல்ல சம்பளம்டி ஆமாடி 1200 சம்பளம் ஆமா 200 போயிட்டு வரும்போது ஒரு அல்ப தெல்புக்கு ஒரு கோட்டு கப்பு ஸ்நாக்ஸ் வாங்கி தின்னுட்டு போட்டும் பாக்கி 1000 மிச்சம் இருக்குல்ல அத வச்சு குடும்பம் தாம் தாம்னு பண்ணலாம்னு கல்யாணமும் பண்ணிட்டேன்டி கல்யாணம் பண்ணது ஃபர்ஸ்ட் நைட் அதுவும் 8:30 மணிக்கு ரூமுக்குள்ள போயிட்டான்டி சரி நானும் ஆசையா இப்படி போச்சு அப்படி போச்சு அப்படின்னு 10:30 மணிக்கு போனேன் ரூமுக்குள்ள போய் பாக்குறேன் ஆளே காண முடியும் எங்க போய் தொலைந்தா எடுவட்ட பையல திரும்பி அடுத்த ரூம்ல பாக்குறேன் அதுதாண்டி ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு அலங்காரம் பண்ண ரூம் போய் பாக்குறேன்டி என்னடி பண்ணிருந்தாரு செவுத்து ஓர மட்ட பழைய வச்சுப்புட்டு எதுக்குடி சாந்த செட்ல சாந்த குழச்சுக்கிட்டு இருக்காண்டி எடுவட்ட பையன் ஓட்ட வந்திருக்கும் அடக்கிதுக்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டேட் ரூம்லயா எனக்கே டவுட் வந்து என்னதான் நம்ம கேட்டேன்டி என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு விட்டாண்டி என்னடி கேட்டாரு ஏதாவது பெரிய ஓட்டையா இருந்தா அடைக்கணுமா சாந்த குலைக்கிறேங்க அடி எடுவட்ட பையன் அத்தோட பால்சம தூக்கிட்டு போனேன் பாருக்கா உங்களை மாதிரி என்னால பொறுமையா இருக்க முடியாது தூக்கிட்டு போன பால்சம தூக்கி போட்டு தள்ள உடச்சு போட்டு நைட்டே பெட்டியை மட்டும் தூக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இவன் கூட நான் வாழ முடியாது இவன் வச்சுட்டு என்ன பண்றது ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல அப்படின்ட்டு வந்துட்டேன்டி வந்து 2 மாசம் இருக்க விட்டுனாக்கா ஆய்காரி அவ படுத்துனா பாரு பெரும்பாடு அவ பார்த்து திடீர்னு ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாக்கா அது யாரு தெரியுமாடி இன்ஜினியர் சரி வீடு கட்ட பிளான் எல்லாம் போட்டு கொடுப்பாரு 1 லட்சம் சம்பளம் போடி வீணா போனவளே ஒன்ன மாதிரி ஆசை பிடிச்சவ என்ன பார்த்து கேக்குறாக்கா நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கொத்தனாரு அவன் ஒத்தையா கொடுப்பானா இவன் கத்தையா கொடுப்பான்னு பாவி தெரிஞ்சு கட்டி வச்சாக்கா அவன் என்ன பண்ணா தெரியுமாடி எப்ப ஆரம்பிச்சாலும் தெரியல ஃபர்ஸ்ட் ரூமுக்குள்ள போறேன் டேப்பை எடுத்து கேமுட்டு கட்லி மெத்த பீரெல்லாம் அளந்துக்கிட்டு இருக்காண்டி என்னன்னு தெரியல அதோட விட்டு ஃபர்ஸ்ட் ரூமுக்கு வர வேண்டியதானே ஒரு பேனாவை நோட்டு எடுத்துட்டு என் கையில கொடுத்துட்டாக்கா என்னன்னு கேக்குறேன் நான் கொண்டு போன மாதிரி வரிசை தவளை படம் எத்தனை குண்டா எத்தனை தட்டு எத்தனை டம்ளர் நான் எழுதுற அந்த இடம் அது சரி அதோட விட முன்னாடி திடீர்னு பார்த்து கடப்பாறை பம்படி தூக்கிட்டு வாங்குறாண்டி விடிய காலம் 2:30 மணிடி
எதுக்கு புது வீடு கட்டானா நீ ஒன்ன மாதிரி அவன் சொல்றான் குழிய நோண்டி பிள்ளரை எழுப்பணுங்கிறாண்டி அந்த பையன். ஆக மொத்தம் உனக்கு எதுவுமே பொருந்தல. நான் கேட்டேன் பாரு கேள்வி, எனக்கு பொருந்தான்னு தெரியுமே. என்னடி கேள்வி கேட்ட? இப்படி ஆசைப்பட்டு நமக்கு ஒண்ணு ஒத்து வராது. கேட்டேன் பாரு ஒரு கேள்வி. என்னடி கேட்ட? ஏரோட்ட பையல பிள்ளரை அப்புறம் எழுப்பு, முடிஞ்சா புள்ளே எழுப்புன்னு டைவர்ஸே பண்ணிட்டேன். இன்னமே வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கருமாதிய வேண்டாம், வந்த கச்சேரியில் ஆடுவோம், வயிற்று பொழைச்சிட்டு போவோம் நினைச்சுக்கிட்டு தெரியன ஆரம்பிச்சியாடி. ராஜேஷ் கட்டுமுட்டவா இழுக்கவா? எடியே என்னடி ஒரு லட்சம் சொன்ன நாரி பேர் என்ன? ஓ லட்சம் தாண்டி ஊரே பார்த்து சிரிக்குது. மான கட்டவளே, வெக்க கட்டவளே, துப்பு கட்டவளே, சொர்ண கட்டவளே. இவ குடும்ப லட்சணம் தெரியுமா? என்னை பத்தி உன் மாவா கேட்கிறா, நாத்தால பிடிச்சு மைத்த ஐத்து புரிஞ்சு சொல்லி. இவ குடும்ப கதையை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னடி சொல்ல போற? அது என்ன சொல்ல போற? ஏண்டி ஒரு லட்சமே நாரி கிடக்குது, பணமட்டுல தொங்குதான் பண்ணாட. இவ வீட்டுல போய் பாருக்கா, உங்க வீட்டுலதான் ஓ மாவா வீட்டுல போய் பாரு, பரணில தொங்கு 4 கிழிஞ்ச பாவடை. இவ பேசுறா என்னைய பார்த்துக்கிட்டு அந்த பண்ணலாம் இங்க பண்ணலாம் சொல்லி தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டுச்சான் டாப்பா. ஓடி ஒரு லட்சணத்தை எடுத்துட்டு பாரு. இவ பழையகாய்க்கு படுத்து கிடந்தவ, வெள்ளரிக்காய்க்கு வீஞ்சு கிடந்தவ, என்னைய பார்த்து ஒன்னும் தெரியாத பாப்பாவா 1 மணிக்கு போட்டான் டாப்பா. போட்டிருந்தாதான் இத்தனை புருஷன் எனக்கு தேவையில்லையாக்கா. ஒரு புருஷனோட அவரோட வாழ்ந்துட்டு போயிருப்பேன். ஒன்னாலதான் இவ்வளவு என்ன வந்ததே. புருஷன் தானே நீ, இறுதி காட்டிய தானே நீ. எத்தனை புருஷன் வந்து ஒரு புருஷன் இருந்தானா? குடும்ப கதையை சொல்லவா? சொல்லு, என்ன சொல்ல போற? பட்டுக்கோட்டையில மாத்தா பருப்பு விக்கையில, பட்டுக்கோட்டையில மாத்தா பருப்பு விக்கையில, நானும் இல்லாட்டி அம்மா நாடி போவாடி, தங்கச்சி வீசி போவாடி, கொப்பே ஊசி போவாடி, கொம்மாவோ கொப்பாவோ குடும்பமே ஓ ஓ ஓ ஓ ஓ குடும்பமா செடி. சின்ன புள்ள படிச்சுக்கிட்டு இருக்காளேன்னு மரியாதையோட ஏதோ கலாச்சிக்கிட்டு டான்ஸுக்கு போகணும்னு பார்த்தா என்னை பார்த்து எத்த தண்டி வார்த்தை கேட்கிறா. ஏண்டி ஏதோ காலேஜ் போயிட்டு வர்றியே, சும்மா 4 வார்த்தை சிரிக்க வைக்க பேசுனா என்ன? அருப்பு கொட்டையில கொப்பை செருப்பு தக்கையில, அருப்பு கொட்டையில கொப்பை செருப்பு தக்கையில, நானும் இல்லாட்டி கொப்பை நாரி போவாண்டி, கொன்னே வீசி போவாண்டி. கொப்பனுக்கு ஓ, கொன்னனுக்கு ஓ, உன் தம்பிக்கு ஓ ஓ ஓங்கிற ஆடிக்கிட்டு இருக்காது. எங்க போய் சொல்றது? கொஞ்சமாவது சூடு சொன்னதானே ஆடாம இருப்பா. புதுக்கோட்டையில கொப்பை பூந்து விக்கையில, புதுக்கோட்டையில கொப்பை பூந்து விக்கையில, நானும் இல்லாட்டி கொப்பை நாடி போவாடி, தங்கச்சி வீசி போவாடி, நீயோ யாரோட ஓடுவாடி, கொம்மா ஓ கொப்பா ஓ குடும்பமே என்னை மட்டும் ஓ ஓன்னு நான் தான் 7 புருஷன் எடுத்து ஒன்னும் விளங்காம கிடக்குறேன். எங்க அம்மாவை இழுத்த மொக்கா சிலுக்கு தாண்டி. கொப்பா சிலுக்கு கொக்கா சிலுக்கு குடும்பமே சிலுக்கு குடும்பண்டி. ஏண்டி உங்க அப்பா எங்க ஊர்ல வந்து என்னடி பண்ணாரு? கந்தரகோட்டையில கொப்பை கடலை விக்கையில, கந்தரகோட்டையில கொப்பை கடலை விக்கையில, நானும் இல்லாட்டி கொப்பை நாரி போவாண்டி, கொன்னே வீசி போவாண்டி. கொப்பனுக்கு ஓ, கொன்னனுக்கு ஓ, உன் தம்பிக்கு ஓ, உன் குடும்பமே ஓ குடும்பம். இருந்தாலும் ராஜேஷ் கொஞ்சம் கம்மியா பண்ண சொன்னதுனால மேல வரடி தக்காத்தி தன்னா நானே தன்னே நானே நன்னே தன்னாரே நானே தன்னே நானே தன்னாரே நானே நன்னே தன்னாரே நானே நானே ஓ. குறைச்சோட ஞாபகம் வச்சுக்க. 350 வாங்கி தள்ள உனக்கு அவ்வளவுதான் மறுவாதி. எடுத்தோடி ஏண்டி பேரை லவ் பண்ணியே எங்க மச்சான லவ் பண்ணியா? என்னடி போச்சு இப்ப என்ன காலம் கடந்தா போச்சு. இனிமே பண்ணுனா அடுத்த நாளை மறுநாள்ல இருந்து இவருக்கு தான் போன் வரும். இருந்தாலும் மச்சான பத்தி ஒரு பாட்டு பாடிக்க. மாமா ஐ லவ் யூ செல்லம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, சாமிக்கு புரியா எப்ப பார்த்தாலும் இந்த ஆர்கேஸ்ட்ராக்கார கொண்டாந்து எனக்கு அப்படித்தான் புழு புழுன்னு வரும். இதை தூக்கி வச்சுக்கிட்டு இங்க ஆட முடியுது. அங்கே மாறி கொழுந்தே மல்லிகை பூவே, மாமனுக்கு என்னடி பாட்டு பாடுற நீ? கிடையாதுப்பா. 3 வாட்டி பிடிச்சாரு 350 குறைச்சிக்கிட்டு அப்ப எவ்வளவு 1050 ரூபா வந்துருச்சு. யா வச்சுக்க மாமா மைய பிடிக்கலையா? இருந்தாலும் அப்படி பாடணும். எப்படிடா அன்னைக்கு ஆளை பொறுக்கி 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 எல்லாம் போட்டுருக்கு பாரு. உனக்கு இங்கெல்லாம் இல்லாம தவுளுக்காரு தஞ்சாவூர், நாதஸ்வரம் ராம்நாடு, பாடகர் ஃபுல்லா ராம்நாடு. எப்படி இருந்து எத்தனை மணிக்கு கிளம்புனிய வீட்டை விட்டு? இங்கதான் இருக்கிறியா?
ஏன் கூட ஒரு நாளைக்கு இருக்க கூடாதா? இன்னைக்கு வந்துரு, இப்படியே கந்தோட்ட போயிரும். மச்சா இதெல்லாம் ஆற மாதிரி படியா